ச்சே, என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப பதட்டமாக இருக்கு. அண்ணா ஒரு டீ. என்ன ஏதோ பதட்டமாக இருக்கீங்க? தம்பி பாலா தானே? உடம்புக்கெலாம் முடியல இல்லை தம்பி? நீங்கள் நியூஸை பார்க்கலையா? 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. போன தடவை இதே மாதிரி தான்ப்பா, வெயிலில் ஏடிஎம்மில் காலு கடுக்க நின்று எவ்வளோ பேருக்கு மத்தியில் நானும் நின்று எல்லாத்தையும் மாற்றி எடுத்தோம். சரி எல்லாமே விட்டு போயிடுச்சுப்பா, நம்ம நாட்டில் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லி வரும்போது இந்த தடவையும் 2000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னண்ணே இதுக்கா இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? என்னப்பா இதுக்கா இவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னு கேட்குற? சாதாரணமாக கேட்குற தம்பி. உங்கள்கிட்ட தோராயமாக எத்தனை 2000 ரூபா நோட்டு இருக்குது? என்ன தம்பி, ஒரு 2லேருந்து 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையும் மாற்றுறதுக்கு மொட்டை வெயிலில் போய் நிற்கணும் பாரு. இந்த வெயிலில் நிற்க முடியுமா? ஐயோ அண்ணே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்கண்ணே. கடைசி தடவை டிமானிட்டைசேஷன் செஞ்ச போது அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க, நமக்கு டைம் தரவே இல்லை. ஆனால் இந்த தடவை செப்டம்பர் 30ஆம் தேதி வர இந்த 2000 ரூபா நீங்கள் மாற்றிக்கலாம், அது வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேங்கில் கொடுத்து அதை 500 ரூபா 100 ரூபாயாக மாற்றிக்கலான்னு சொல்லி கவர்மெண்ட் நமக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பதட்டம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லையே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் இந்த மீடியாலாம் பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறாங்க. அதை பார்த்தா நானும் பயந்து நிற்கிறேன். அண்ணே, மீடியா பற்றி உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கெலாம் பயப்பட தேவையே இல்லை. ஆனால் என்ன, உங்ககிட்ட 2000 ரூபா இருக்கா? போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 20000 ரூபா வரை நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். பயப்படாதீங்க. இல்லை எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம், டெபாசிட் மட்டும் பண்ணனா போதுன்னா கோடி கணக்கில் இருந்தாலும் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிருங்கண்ணே உங்கள் அக்கௌண்ட்டில். சரி தம்பி, அப்படின்னா இந்த 2000 ரூபா செல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ யார் தான் பயப்படணும்? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துட்டே சிவாஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 2000 ரூபா நோட்டு செப்டம்பர் 30, 2023 செல்லாது. உடனடியாக இல்லை, அதுக்கு டைம் இருக்குது, உடனடியாலாம் சொல்லலை, டைம் இருக்குது, மாற்றிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதனால் பதட்டம் அடையக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, நிறைய நபர்கள் அரசியல்வாதிகள், இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு பினாமிகளாக இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு ஏன் பதட்டம்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இந்த பதட்டம் இல்லையே. 500 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்த அந்த பதட்டம் 2000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்த போது இல்லையே. அதுக்கான காரணமும் இது யாரை ரொம்ப பெரிய அளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதும், நமக்கு சாதாரண மக்களுக்கு இது எந்த மாதிரியான வரப்பிரசாதம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். $2000 கரன்சியினுடைய எதிர்காலம், ஜாப், வாழ்க்கை, இப்படிலாம் சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது நம்ம நிறைய டிகிரி படிச்சிருப்போம், டிப்ளமோ படிச்சிருப்போம். நல்ல ஒரு ஜாப் எடுக்கணும்ப்பா, அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர் சைட்லலாம் எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும்னா ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே தந்துடுறேன். சரி, இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 500க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 25க்கும் அதிகமான ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன, அந்த கோர்சஸ்னால நமக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பதற்கும், ப்ளஸ் உங்களுடைய ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு டிப்ளமோ ஹோல்டர், எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன செய்யலாம், நான் என்ன படித்தா இப்படி ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற கன்சல்டன்சியாக இருக்கட்டும், இல்லை அதில் ஃபுல் கோர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஜாவா, பைத்தன், ஃபுல் ஸ்டாக்கு இப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் இது படிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்க நான் என்ன படிக்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ் என்ன, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, 0% இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வரட்டும். நிச்சயமாக அதுக்கான பதில் உங்களுக்கு புரிதலுடன் ஏற்பட்டது என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? ராஜலக்ஷ்மி எடிவர்ஸில் ஒரு கோர்ஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி வாங்கித்தர முடியும் அப்படின்னு கேட்டால், 500க்கும் அதிகமான மல்டிநேஷ்னல் கம்பெனி கூட அவங்களுக்கு என்ன இருக்குது, டைப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜாப் அப்படிங்கிறத அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. அதையும் உறுதிப்படுத்திட்டு நீங்களும் என்ன செய்யலாம்? ராஜலக்ஷ்மி எடிவர்ஸில் உங்களை இணைத்து கொள்ளலாம். முதல்ல 2000 ரூபா நோட்டு எப்போ அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 500 1000 ரூபாய் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தருணம் எல்லாருக்குமே மனசு நொறுங்கிருச்சு. ஏன்னா இதுவரையிலும் இந்தியா பார்க்காத ஒரு செயல். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரன்சி செல்லாது அப்படின்னு சொன்னோன்னே கியூ நிற்கிறோம், ஏடிஎம்ல போய் கியூ நிற்கிறோம், அவ்வளோதான், நமக்கு பணம் வராது, புது பணம் அச்சடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதன் பிறகு தான் புதுவிதமான 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் அப்படிங்கிறது களமிறக்கப்படுகிறது. எக்ஸாக்டாக சொல்ல போனால்
ஒரு 2016-17 இந்த காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2016-17 அச்சடிக்கப்படக்கூடிய இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது 2023 நிப்பாட்டப்படுது, இல்லாட்டி செல்லாது அப்படின்னு சொல்லும்போது இந்த 2000 ரூபாய் ஏன் அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிருச்சு. உடனடியாக மக்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம டிஜிட்டல் அப்படிங்கிற பண பரிவர்த்தனைக்கு எல்லாருமே மாறிட்டு இருந்தோம். ஸோ கூடுதலான பைசாவை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக 2000 ரூபாயாக இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக செய்ய வேண்டியது என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய 500-1000 ரூபாயெல்லாம் எடுத்துட்டு 2000 ரூபாயாக கொடுக்கும்போது மறுபடியும் அது பதுக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ செக்ஷன் 24 RBI ஆக்ட் 24/1 அப்படிங்கிற அந்த RBI ஆக்டின் படி தான் 2000 ரூபாய் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, அச்சடிக்கப்படுகிறது. நவம்பர் 2016 தான் இந்த செக்ஷனை பயன்படுத்தி புதிய 2000 ரூபாய் அப்படிங்கிறது அச்சடிக்கப்படுது. ஆனால் அப்படி அச்சடிக்கப்பட்ட இந்த 2000 அப்படிங்கிற இந்த நோட் 2018-19 என்ன செய்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க, அச்சடிப்பதை நிப்பாட்டுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம கையில் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் எல்லாமே 2017-18 இந்த காலகட்டத்தில் அச்சடிக்கப்பட்டது தான். சரி, இந்த 2000 நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய லைஃப் அப்படிங்கிறத 4-5 வருடங்களாக தான் கன்சிடர் பண்ணாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. க்ளீன் நோட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன க்ளீன் நோட்? நம்ம பயன்படுத்தக்கூடிய நோட்டு எல்லாமே, அதாவது ரூபாய் தாள்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். ஸோ இந்த க்ளீன் நோட் அப்படிங்கிற இந்த டேர்மை பயன்படுத்தி இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப பெறப்படுகிறது. ஏன்னா அதுக்கு 4-5 வருடங்கள் தான் அதுக்கு லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த 5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, 2023 பிறந்துருச்சு. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் கையில் 2000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன வேணாலும் வாங்கி விற்பனை செய்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செப்டம்பர் 30க்கு பிறகு நீங்கள் அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் 2000 ரூபாயை பயன்படுத்தணும்னா அந்த 2000 ரூபாயை பேங்க்கில் வந்து 500 ரூபாயோ இல்லாட்டி அதுக்கு குறைஞ்ச கரன்சியாவோ மாற்றிக்கோங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு நபர், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நபர் அவருடைய KYC ஃபார்மெல்லாம் வச்சு 20,000 ரூபாயை தான் என்ன செய்ய முடியும், கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 10 2000 தாள். ஸோ 10 2000 தாளை கொண்டு நீங்கள் பேங்கில் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு அந்த 20,000க்கு பதிலாக 500 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்படும். ஆனால் உங்ககிட்ட 5 கோடி 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட யார்கிட்டையுமே அதிகமாக 2000 ரூபாய் இல்லை, இருந்தாலும் 1-2 பேப்பர் மட்டும்தான், அந்த கரன்சி மட்டும்தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 5 கோடி ரூபாய் உங்ககிட்ட 2000 ரூபாயாக இருக்குன்னா பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிடு. 5 கோடி பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு செக் எழுதி கொடுங்க, எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும்னு. உடனடியாக அந்த 5 கோடி டெபாசிட் பண்ண திரும்ப 5 கோடியாக 500 ரூபாயை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 2000 அப்படிங்கிற ரூபா நோட்டு நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் 2017 கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பணப்புழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது 10% அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற ரூபாய் நோட்களில் 10% 2000 ரூபாய் தாள்களாக தான் இருந்துச்சு. ஆனால் அது மெல்ல மெல்ல கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னா 2023 அதனுடைய அளவு எக்கனாமியில் அது அந்த 2000 ரூபாய் ப்ளே பண்ணுற அளவு வெறும் 3.5 லட்சமாக, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாயாக மாறி நிற்கிறது. ஒரு துண்டு விழுந்திருக்கு பாருங்க, ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய். இந்த 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு 2000 தாள் எங்கே போனது அப்படிங்கிறத யாருக்கும் சொல்ல முடியலை. அப்படின்னா பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறவன்லாம் 2000 ரூபாய் தாளா எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சாதாரண மக்களும் இதே கேள்வியை கேட்டிருப்போம். என்னப்பா நம்ம கையில் இப்போ 2000 ரூபாய் வரவே மாட்டுக்கு, 500 ரூபாயா மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, 100 ரூபாயா வந்துட்டு இருக்கு, 50 ரூபாய் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்கயா அப்படின்னு சொல்கிற பதிலை நாமளே சொல்லியிருப்போம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் நம்ம எக்கனாமியில் திரும்ப வராமல் எங்கேயோ பதுக்கப்பட்டிருக்கு. அந்த பதுக்கப்பட்ட தொகை இப்போ எப்படி வெளியில் வந்தாகணும்? 2000 ரூபாயை 20,000 ரூபாயா, அதாவது 20 தாளை தான் உங்களால் 500 ரூபாயா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும்னு சொன்னோம். எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலான்னு சொன்னோம். உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ஒரு மனுஷன்ட்ட 5 கோடி ரூபாய் இருக்குன்னா 5 கோடியும் 2000 தாள்களாக இருக்கிறது என்றால் அவன்கிட்ட 25,000 தாள்கள் இருக்கும். இந்த 25,000 தாள்களை 20,000 வச்சு தான் ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட 2500 முறை அவன் என்ன செய்யணும், அந்த பேங்க்ல ஏறி இறங்கி ஒரு நாள் 20,000 ரூபாயை தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற கணக்கில் 2500 முறை ஏறி இறங்கணும். ஸோ 10 நோட்டை மாற்றுறதுக்கு 2500 முறை நம்ம ஏறி இறங்குறதுக்கு பதிலாக 5 கோடி டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா இது எல்லாம் கருப்பு பணமாக இருக்கும். இந்த இடத்துல யார் சிக்குவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு கருப்பு பணத்தை பதுக்குனவங்க தான்.
என்கிட்ட நார்மலாக 2000 ரூபாய் இருக்குன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் வாங்கலாம் விற்கலாம், அந்த 2000 ரூபாய் பேங்க்ல கொடுத்து மாற்றிக்கலாம், ஓகே பிரச்சனை கிடையாது. அடுத்ததா க்ளீன் நோட் பாலிசி அப்படிங்கிற பாலிசி தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளீன் நோட் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக இருக்கக்கூடியது லீகலாக நம்ம இந்த 2000 ரூபாயை செப்டம்பர் 30 வரை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதா, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு, டாஸ்மாகில் 2000 ரூபாயை கொண்டு வந்தால் வாங்காதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது ஃபேக்கா உண்மையான்னு தெரியல. அது உண்மையாக இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த சட்டத்தின்படி செப்டம்பர் 30 வரை 2000 ரூபாய் தாள்கள் செல்லுபடியாகும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிப்பா, அப்பனா என் 2000 ரூபாயை நான் வாங்கி விற்கலாம் செஞ்சுட்டு செப்டம்பர் மாதம் போய் அங்கே கொடுத்து வாங்கிட்டா போதுமா, 500 ரூபாயை வாங்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்த பிரான்ச்சில் தான் போய் வாங்கணுமா, எனக்கு அங்கே அக்கௌண்ட் நம்பர் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு பர்சன் இப்போ யூனியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, HDFC தான் இருக்குன்னா உங்களுடைய KYC, உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாட்டி பேன் கார்டு ஏதாவது கொண்டு போயிட்டு எப்பா என்கிட்ட 2000 ரூபாய் தாள்கள் இருக்குது, எனக்கு அதுக்கு பதில் 500 ரூபாய் தாள் தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுக்காக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு தான் போகணுங்கிற எந்த விதிமுறையும் கிடையாது. ஸோ நாளையிலிருந்தே நான் 2000 ரூபாய் தாள்களை மாற்றிவிட முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நாளைக்கு 20ஆம் தேதி பேங்க்குக்கெல்லாம் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணணும், 2000 ரூபாய் தாள்கள் வரும் அப்படிங்கிற அந்த கவுண்டர் தான். அதுக்காக 3 தினங்கள் அவங்களை என்ன செய்கிறாங்க, பேங்கை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. 23ஆம் தேதியிலிருந்து, இந்த மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுடைய 2000 ரூபாயை மாற்றிக்கொள்ளலாம். இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்காக நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த டைமில் உங்களுக்கு 20000 ரூபாய் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும், அதுதான் லிமிட்டேஷன். பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் பெர் டே ஒரு அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய்க்கான 2000 தாள்களை, அதாவது 2 தாள்களை மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. சரி, என்கிட்ட 2000 தாள்கள் ஒரு 10-20 இருக்குது, அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது ஃபீ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எந்த ஃபீயும் கிடையாது. முழுக்க அதை ஃப்ரீயாகவே நம்ம செஞ்சிடலாம். சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லாட்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இவங்களுக்காக பேங்க்ல இந்த 20000 ரூபாய் தாள்களை மாற்றுவதற்கு பிரத்யேகமாக ஏதாவது செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான இன்கன்வீனியன்ஸும் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்தது மாதிரி கியூ எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சரி, இதில் வேற ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ டெபாசிட் எடுக்க முடியாதுன்னு சொன்னாலோ இல்லை வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலோ அதுக்கெல்லாம் பேங்க் வழியாக தீர்மானத்தை 30 தினங்களுக்குள், அதுக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 30 தினங்களுக்குள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சாதாரண மக்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? இல்லை. நம்மகிட்ட 2000 ரூபாய் தாள் இருக்கா? அதுவுமே கிடையாது. அது இல்லைன்னா எதுக்கு நமக்கு பயப்படணும்? சரி, அப்படியே இருந்தாலும் என்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தாலும் அந்த 2000 ரூபாய் நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி டெபாசிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ யாருக்கு தான் பிரச்சனை? இதை குற்றம் சொல்றவனெல்லாம் பாருங்களேன், இந்த டிமானிட்டைசேஷனால நாங்கள் பாதிப்படைஞ்சிருக்கோம், இப்போ 2000 ரூபாய் தாள்களாலையும் நாங்கள் பாதிப்படைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதியாக இருக்கும், இல்லை அரசியல் பினாமிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு இது பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை கண்டிப்பாக இவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட முடியாது. நிறைய நபர்களை வைத்து எடுத்து கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. 10 தாள்களை தானே கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதனால தான் இதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. அதை விட நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், பணம் எல்லாம் வெளியில் வரட்டும், கருப்பு பணம் எல்லாம் வெளியில் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் சிதம்பரம் அவர்கள் கூட, முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் கூட 2016 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வர வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் இது ஒரு க்ளீன் நோட்டு கிடையாது. க்ளீன் நோட் பாலிசி அவர் சொல்கிறாரு, க்ளீன் நோட் கிடையாது, இதை நிறைய பேர் பதுக்க வச்சுருந்தாங்க, இப்போ அது வெளியில் வந்துடும். கூடுதலாக இந்தியாவுக்கு இது நல்லது தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயப்பட தேவையில்லை. முக்கியமாக குற்றவாளிகளுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 2000 ரூபாயை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டெபாசிட் பண்ணலாம். லிமிட்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர டெபாசிட் பண்ணுறதுக்கு இல்லை. எவனாவது இந்த 2000 ரூபாய் பற்றி பேசுனாங்கன்னா உனக்கு பயம் ஏண்டா, அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணுற அப்படிங்கிறது கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிடுங்க. கண்ணை மூடிட்டு இதை சொல்லலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னா இந்த 2000 ரூபாய்க்கான எல்லா கன்ஃபியூஷனும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஜாப் வேணும், இல்லை கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்கிற ராஜலட்சுமி எடிவர்ஸ் கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப், உங்களுடைய கேள்விகள் கேளுங்கள். பதில்கள் கிடைத்த பிறகு நல்ல பதில் தான் உங்களுக்கு வந்திருக்கு, மனசார அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம், ராஜலட்சுமி எடிவர்ஸ்ட்ட உங்களை இணைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த காணொலியில்
2,000 ரூபாய்க்கான பிரச்சனைகள் என்ன, ஏன் கொண்டு வரப்பட்டது, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, யாருக்கு தீமை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். ஏன்னா அவங்களும் இதே மாதிரியான கன்ஃபியூஷன் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.